அன்பார்ந்த உறவுகளே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுக்காலத்தில் 9வது வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். 9வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் காலடி பதித்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாங்கள் பெருவிழாவாக ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த நாளுக்குரிய நற்செய்தியாக யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 31 தொடக்கம் 37 வசனங்கள் இன்றைய நற்செய்தியாக வாசிக்கப்படுகிறது. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். இதயம் என்பது மனிதருக்கு ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கிறது. இந்த இதயம் நின்று போனால் வாழ்வு முடிந்துவிடும். இந்த இதய துடிப்பினூடாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த இதய துடிப்பினூடாகத்தான் எங்களுடைய மனித உடலிலே எல்லா இடங்களுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தம் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக மனித உடலில் இதயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, இந்த இதயத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம், உணர்வுகளையும் சேர்த்து நாங்கள் கதைக்கின்றோம், பேசுகின்றோம். எங்களுடைய உணர்வுகள், நாங்கள் சிந்திக்கின்ற உணர்கின்ற எல்லாம் இந்த இதயத்தோடு இருந்து வருகின்ற சொல்லி நாங்கள் யோசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இதயத்தை பார்க்கிற பொழுது இந்த பழைய ஏற்பாட்டிலும் இந்த இதயத்தோடு சேர்த்து சில உணர்வுகள், சில பண்புகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு அன்பான இதயம், இரக்கம் நிறைந்த இதயம், பரிவு நிறைந்த இதயம் என்கின்ற நல்ல குணங்களையும் இந்த விவிலிய பின்னணியிலே இதயத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், கல்லான இதயம் படைத்த மக்கள், கடின உள்ளம் கொண்ட மக்கள், இதயம் கொண்ட மக்கள், கீழ்ப்படிவு இல்லாத மக்கள், பழிவேண்டுகின்ற இதயம் கொண்ட மக்கள் என்று சொல்லி இந்த இதயத்துக்கு நாங்கள் சில தீய பண்புகளையும் கொடுத்து வர்ணிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்துக்கு இன்று நாங்கள் விழா எடுக்கின்றோம் என்று சொன்னால் அதிலே ஆழமான உண்மையான ஒரு கருத்து இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏன் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்துக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம் என்று சொன்னால் அங்கிருந்து தான் ஆண்டவர் எங்கள் மீது கொண்ட ஆழமான அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. இறைமகனாக இருக்கின்றவர் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகிலே அவதரித்து மனிதர்களோடு ஒருவராக ஒருவர் வாழ்ந்து
மனிதருக்கு பல நன்மைத்தனங்களை செய்து, எல்லாரையும் அன்பு செய்து, எல்லாருக்கும் நன்மை செய்து, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எல்லாருடைய பாவங்களையும் தன்னிலே சுமந்தவராக தன்னை தியாகம் செய்த அந்த அளவு கடந்த அன்பை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்காகத்தான் இந்த விழாவை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு எதை போதித்தாரோ, எதை கற்பித்தாரோ, எதை சொல்லிக் கொடுத்தாரோ அதை அவர் வாழ்ந்து காட்டினார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய இதயத்திலே வாழ்விலே இருந்த ஆழமான அளவு கடந்த அன்பு ஒன்றே அதற்கு காரணம். அந்த ஆழமான அந்த உண்மையான அன்பு ஒன்றே காரணமாக இருக்கின்ற பொழுது, அந்த அன்பை நாங்கள் சுவைக்கின்ற பொழுது, அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கின்ற பொழுது, நாங்கள் எங்களுடைய இதயத்திலிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு அதே அன்பை நாங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவுக்கு எங்களுடைய அன்பை, இதயத்தை கொடுக்கின்ற அதே வேளையில் அதே அன்பை நாங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியாக ஆண்டவர் தனக்காக வாழாமல் எங்களுக்காக வாழ்ந்தது போல, நாங்களும் எமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழாவினுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய இதயம் எங்களுக்கு அன்பின் அடையாளமாக, விட்டுக்கொடுப்பின் அடையாளமாக, தியாகத்தின் அடையாளமாக, பகிர்வின் அடையாளமாக இருக்கின்ற பொழுது, நாங்களும் அவருடைய இதயத்தை போல எங்களுடைய இதயத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான சீடர்களாக ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்க முடியும். அதற்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.